நம்ம மதுரைக்காரன் வேலு எப்ப பாரு கடையில எல்லாட்டையும் பேசிட்டே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு பெரிய ஆசை, நம்ம ஊர்லயே ஒரு பெரிய கடைய போடணும்னு. ஆனா என்ன பண்றது? கையில காசு இல்ல. வியாபாரமும் அப்படியே மொக்கையா போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் நல்லா வயசான ஒரு பெரிய வியாபாரி அவங்க கடைக்கு வந்தாரு. அவரு ரொம்ப நாளா இந்த தொழிலை பண்ணி நல்லா சம்பாதிச்சவரு. வேலுவோட ஆர்வத்தை பார்த்துட்டு ஒரு சின்ன ரகசியத்தை சொன்னாரு. தம்பி, நீ பெரிய ஆளா வரணும்னா பெரிய முதலீடு பண்ணணும்னு இல்ல. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறு. அதுவே ஒரு நாள் பெரிய மலையாட்டம் நிக்கும் பாரு. வேலுவுக்கு என்ன சொல்றாருன்னு டக்குன்னு புரியல. என்ன சின்னதா முன்னேறது இன்னும் யோசிச்சான். ஆனா அந்த பெரியவர் சொன்ன வார்த்தையில ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அன்னையில இருந்து வேலு சில சின்ன சின்ன விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சான். ஒவ்வொரு நாளும் கடை திறக்க 10 நிமிஷம் முன்னாடியே வந்துடுவான். வந்ததும் கடையை நல்லா பெருக்கி தொடச்சி எல்லாத்தையும் ரெடியா வச்சுப்பான். கடைக்கு வர ஒவ்வொரு கஸ்டமரையும் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவா நல்லா பேசுவான். வாங்கண்ணே, போயிட்டு வாங்கம்மான்னு உரிமையா கூப்பிடுவான். இதனால கஸ்டமருக்கு சந்தோஷமாயி மறுபடியும் அவனுக்கிட்டே வர ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு வியாபாரம் முடிஞ்சதும் வந்த காசுல இருந்து ஒரு சொத்தை எடுத்து உண்டியல்ல போட்டுடுவான். ஆரம்பத்துல அது ரொம்ப கம்மியா இருந்தாலும் அவன் அதை தவறாம பண்ணுவான். அவன் வியாபாரம் சம்பந்தமா ஏதாவது ஒரு பக்கத்தையாவது டெய்லி படிச்சிடுவான். புதுசா என்ன டெக்னிக் வந்திருக்கு, மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க இது அவனுக்கு உதவியா இருந்துச்சு. எப்ப பாரு சோகமாவே பேசுற ஆளுங்களை அவாய்ட் பண்ணிட்டு நல்லா ஜாலியா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்த ஆரம்பிச்சான். இது அவனோட மூட நல்லா வச்சிருந்துச்சு. ஆரம்பத்துல இதெல்லாம் பண்ணியும் ஒன்னும் பெருசா தெரியல. சில நேரம் அவனுக்கே டல்லா இருக்கும். இதெல்லாம் சரிப்பட்டு வருமா கூட தோணும். ஆனா அந்த பெரியவர் சொன்னதை நினைச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருந்தான். மாசம் போச்சு, வருஷம் போச்சு. ஒரு நாள் வேலு தன்னோட சேமிப்பு எடுத்து பார்த்தான். அவனுக்கே ஷாக். அவன் நினைச்சதை விட நிறைய காசு சேர்ந்து இருந்துச்சு. அவன் கடைக்கு வர கஸ்டமர் கூட்டமும் அதிகமாயிருச்சு. வியாபாரமும் நல்லா போச்சு. அவனுக்கு புது தெம்பும் நம்பிக்கையும் வந்துச்சு. கொஞ்ச நாள்லயே அவன் நினைச்ச மாதிரி ஒரு பெரிய கடையை போட்டுட்டான். அப்பதான் அந்த பெரியவர் சொன்ன ரகசியத்தோட ஆழம் வேலுவுக்கு புரிஞ்சுது. அவன் டெய்லி பண்ண அந்த சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் தான் அவனோட வாழ்க்கையில இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு. கதையில இருந்து ஸ்லைட் எஜஸ் புக் பாயிண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். சின்ன செயல்களோட பவர். வேலு டெய்லி 10 நிமிஷம் முன்னாடி கடை திறந்தது ஒரு சின்ன வேலை தான். ஆனா அது அவனுக்கு எக்ஸ்ட்ரா டைமையும் வேலையை ஒழுங்கா பண்ணவும் ஹெல்ப் பண்ணுச்சு. கூட்டு விளைவு. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்ச காசு ஒரு நாள் பெரிய தொகையா மாறிடுச்சு பாருங்க. எளிமையான வழியோட ஒழுக்கம். கஸ்டமர் கிட்ட நல்லா பேசுறது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆனா அது அவன் தொடர்ந்து பண்ணதுனால கஸ்டமர்ஸோட நல்லுறவு ஏற்பட்டுச்சு. நேர்மறை வியஸ் எதிர்மறை. சோகமா பேசுற ஆளுங்களை தள்ளி வச்சதுனால வேலுவோட மைண்ட் நல்லா இருந்துச்சு. அது அவன் வேலையிலையும் தெரிஞ்சுது. பொறுமை அப்புறம் விடாமுயற்சி.